Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த முருகன் மாநாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தும் பேசி வர்றாங்க. சோ இதை நம்ம பார்க்கும்போது முருகன் மாநாட்டை பார்த்து திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? முருகன் மாநாடு வைத்து திமுக கதி கிளம்பி விட்டது. வயத்தில் ஜுரம் கண்டு விட்டது, வயத்தில் புலி கண்டு விட்டது. ஹிந்துத்வா வர்சஸ் திராவிடம் என்று வந்தால் ஸ்டாலின் இடம் தெரியாமல் சென்று விடுவாரோ என்ற அச்சம் திமுக அமைச்சர்களிடையே இருக்கிறது. அவங்க செஞ்சாங்கள ஒரு முதல் மாநாடு, அது அரசியலா ஆன்மீகமா? அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா இது அரசியல், அவங்க ஆன்மீகம் சொன்னா இதுவும் ஆன்மீகம். ஒரு மணி நேரம் நெற்றியில திருநீர் வச்சிருந்தேன், அதன் பிறகுதான் நான் அழிச்சேன், வேர்வு அதிகமா வந்துச்சு நெற்றியில, அதன் காரணமா தான் அழிச்சேன், மற்றபடி எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. திருப்பி போட்டு சொல்லுங்களேன் பாப்போம், திருப்பி விபூதி சொல்லுங்களேன். ஏன் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்? இந்து ஓட்டுகள் போயிடும் என்ற பயம் திருமாவளவன். அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்றதை பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி எதுவும் பிளவு ஏற்படும். அமித்ஷா 8ஆம் தேதி சென்னை வருகிறார், ஜூலை மாதம். அதற்குள் சில விவாதங்கள் முடிந்துவிடும். நான் உங்கள் சங்கிக்குவர். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். மதுரையில் நடந்த முருகன் மாநாடு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி நிற்கிறது பாஜக தரப்பில், RSS இந்து முன்னணி தரப்புல. ஆனா அதே சமயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த முருகன் மாநாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தும் பேசி வர்றாங்க. சோ இதை நம்ம பார்க்கும்போது முருகன் மாநாட்டை பார்த்து திமுகவுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? முருகன் மாநாடு வைத்து திமுக கதி கிளம்பி விட்டது. வயத்தில் ஜுரம் கண்டு விட்டது, வயத்தில் புலி கண்டு விட்டது. திமுகவினுடைய அமைச்சர்கள் பேசுவதை பார்த்தால் வாய் தவறி அவர்கள் உளறுகிறார்கள் என்று சொன்னால் அவமரியாதையாக இருக்கும். அவர்கள் பேச்சில் தடுமாற்றத்தை நான் பார்க்கிறேன். தடுமாற்றம் என்றால் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பேச்சு இருக்கு பாருங்க. ரகுபதி அவர்கள் பேசுவது, சேகர் பாபு பேசுவது எல்லாம் வாய் அடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. யாகாரா நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு திருவள்ளுவர் சொல்லிட்டு போற எந்த தெய்வத்தை அவங்க வழங்குறாங்களோ தெய்வம் மாதிரி திருவள்ளுவரை. ஆக மொத்தம் மகாநாடு கண்டிப்பாக திமுகவை மட்டுமல்ல, திமுக தோழமை கட்சிகளையும் உலுக்கி இருக்கிறது. அதற்கு 3 குறிப்புகளை வைத்து நான் இந்த விவாதத்தை என்னுடைய ஒரு ஆர்குமெண்ட், என்னுடைய தரப்பு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒன்று, தோழமை கட்சிகள் அளந்து விட்டன, இந்துத்வா மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது. அதற்காக ஹிந்துத்வா வர்சஸ் திராவிடம் என்று வந்தால், நரேந்திர மோடி வர்சஸ் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என்று வந்தால் ஸ்டாலின் இடம் தெரியாமல் சென்று விடுவாரோ என்ற அச்சம் திமுக அமைச்சர்களிடையே இருக்கிறது. ஏன் இதுவரை MK ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை? தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி போன்ற இந்து பண்டிகைகளுக்கு அவர் வாழ்த்து சொல்லுவது கிடையாது. ஆனால் முருகன் மாநாட்டில் பேசும்போது தீர்மானங்கள் போட்டார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால், நேற்று முன்தினம் திருமாவளவன் தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதியை அழித்தாரே, அது ஒரு மாபெரும் தவறான செயல், இந்துக்களுக்கு விரோதமான செயல். அது நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லிம்காரங்களாம் கேப் கொடுத்தா போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாரு, பெரிய பிரச்சனையை உண்டாக்கினாங்களே வட இந்தியாவில. இப்ப திருமாவளவன் செய்ததை பத்தி இந்து மக்கள் ஏன் வாயடித்து இருக்கிறார்கள்? காரணம், இந்து மக்கள் அனைத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய தகைமை உள்ளவர். நரேந்திர மோடி அவர்களை கிண்டல் செய்யலாம், ஆனால் இந்து மாநாட்டில், மதுரை மாநாட்டில் நடந்த பிறகு MK ஸ்டாலினுக்கு இது ஒரு அறிவுரை என்று தான் நான் சொல்லுவேன். அவரை விட வயதில் அதிகமானவன், முயற்சி பெற்றவன். ஐயா கருணாநிதியையும் பெரியவர் அண்ணாதுரை அவர்களை எல்லாம் சந்தித்து அவரிடம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஐயா கருணாநிதியிடம் நிறைய நான் பழகியிருக்கேன். அதெல்லாம் வைத்துக் கொண்டு சொன்னால், ஐயா MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே, தங்களுக்கு பொறுமை வேண்டும். தங்களிடம் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும், பொதுமக்களும் இழந்து வருகிறார்கள் நம்பிக்கையை. சரி செய்யவில்லை என்றால் 2026 இதே மதுரை மாநாட்டுடைய வீழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கண்டிப்பாக வேரோடு தூக்கி எறியப்படும். அதைத்தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் விரும்புகிறார்கள். அது நன்னாக நடக்கும்.
மதுரையில் நடைபெற்றது ஆன்மீக மாநாடு இல்ல, அது அரசியல் மாநாடு அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறது திமுக தலைமை. உங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்க செஞ்சாங்களே ஒரு முதல்ல மாநாடு, அது அரசியலா ஆன்மீகமா? அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா இது அரசியல், அவங்க ஆன்மீகம் சொன்னா இதுவும் ஆன்மீகம். முருக பக்தனை இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் தான் வந்து நடத்தப்பட்டது முருக பக்தர்களுக்கான ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னாங்க திமுக அரசு தரப்பு. அது அரசியல் தானே செஞ்சாங்க. 2014 பிறகு அகில இந்திய அளவில் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் ஆரம்பித்தன. மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், உத்தவ் தாக்கரே ஆகட்டும், ஏன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை அடாப்ட் பண்ணாங்க. அந்த சாஃப்ட் இண்டாப் பண்ணிட்டு திமுக விதி விலக்கல்ல, எல்லாரும் நாமம் போட்டாங்க, விபூதி இட்டுனாங்க. எங்க 2019 தேர்தலில், 2021 தேர்தலில் நாங்கள்லாம் ஹிந்து, நாங்கள்லாம் ஹிந்து, அந்த அழுத்தம் வந்தது பாருங்க. அதனாலதான் அந்த இந்து மாநாடு நடத்தினாங்க, முருகன் மாநாடு. எப்பொழுது ராமர் கோவில் வந்த பிறகு அந்த ராமர் கோவிலுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் நேரடி தொலைக்காட்சி செய்தது பாருங்க, இன்க்ளூடிங் சன் டெலிவிஷன். அது ஒரு மாபெரும் வரவேற்கத்தக்கது. அதன் மூலமாக தமிழகத்தில் இந்துத்துவா புகுந்து விட்டது, யாரும் அதை மறுக்க முடியாது. திமுக செய்தது அரசியல் என்றால் பாஜக செய்ததும் அரசியல் தான். அவங்க ஒண்ணு பண்ணல, இவங்க பண்ணக்கூடாத. எங்க ஒரு கிறிஸ்துவர் மாநாட்டிற்கு போய் இந்து மக்களை இழிவாக பேசி, ஒரு கிறிஸ்துவ திருமணத்திற்கு போய் அது ஒரு நெருப்பை சுத்தி வராங்க. அது அதை விட ஒரு மானக்கேடு ஒண்ணு இல்லைங்கிறாரு மு.க. ஸ்டாலின். அவர் யாருங்க? அவரு சொல்லுங்க. நெருப்பை சுத்தி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? அதே மாதிரி கிறிஸ்துவனை பற்றியும் முஸ்லிம் பற்றி சொல்லுவாருங்களா? அந்த பேச்சு கிராமத்தில் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான விளைவு வந்து விட்டது என்பதைத்தான் உறுத்துகிறது மாநாடு, மதுரை நடந்த இந்து முன்னணி மாநாடு. அதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா கருணாநிதிக்கு இருந்த பிடிப்பு, இருப்பு, கிரிப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது மு.க. ஸ்டாலினுக்கு தளர்ந்து விட்டது. நடைபெற்று முடிந்த இந்த முருகன் மாநாட்டில் வந்து திராவிட தலைவர்களான பெரியார், அண்ணா குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு கருத்து இடம்பெற்றிருந்தது வந்து பலத்த கண்டனங்களை வந்து எழுப்பியிருக்கு. ஆனா இது தொடர்பா திமுக தலைமையும் சரி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. அதிமுக பாருங்க எப்படிப்பட்டவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க, நம்முடைய திராவிட தலைவர்களே இவ்வளவு இழிவா கொச்சைப்படுத்தி பதிவிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்தில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டது மிகுந்த வருத்தத்துக்குரியது, இது கடும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? திருவாமலவன் விபூதி அடித்தது மு.க. ஸ்டாலின் வரவேற்கிறாரா, எதிர்க்கிறாரா? 1 மணி நேரம் நெற்றியில திருநீர் வச்சிருந்தேன், அதன் பிறகுதான் வந்து நான் அழிச்சேன், வேர்வை அதிகமா வந்துச்சு நெற்றியில, அதன் காரணமா தான் அழிச்சேன், மற்றபடி எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. திருப்பி போட்டு சொல்லுங்களேன் பாப்போம். திருப்பி விபூதி சொல்லுங்களேன். வேர்வை வரத்தான் வருங்க மனசனுக்கு, அங்கதான் துடைக்கணும், மேலே துடைக்க கூடாதா? சோ அதுக்கு என்ன மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார்? நல்லதா கெடுதலா? ஏன் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்? இந்து ஓட்டுகள் போயிடும் என்ற பயம் திருமாவளவனுக்கு. அதே மாதிரி தாங்கள் கூறியது மாதிரி இந்து முன்னணி என்பது கடந்த 30 வருடங்களாக நான் அவருடைய தீர்மானத்தை பார்த்திருக்கிறேன். ராமகோபாலன் நம்முடன் இருந்த பொழுது கூட அம்மையார் ஜெயலலிதாவை விரோதமாக பேசியிருக்கிறார், திமுகவை விரோதமாக பேசியிருக்கிறார், அதே பாஜகவை விரோதமாக பேசியிருக்கிறார்கள். திமுக என்பது அண்ணாதுரை, பெரியார் என்று சொல்லக்கூடியது ஈவி ராமசுவாமி நாயக்கர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய காட்டுமிராண்டியான பாஷை என்று சொன்னதை மு. கருணாநிதி அவர்கள் முரசொலியில் எதிர்த்து பேசியதை அதிமுக அமைச்சர் கலந்து கொண்டார் என்றால், அதிமுக அமைச்சர்களுக்கும் அந்த தீர்மானத்திற்கும் கண்டிப்பாக இது வந்து மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலும், அதையும் தவிர அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுதாபிகள் செய்யக்கூடிய ஒரு மிஸ்சீஃப் என்றுதான் சொல்ல முடியும். இது தமிழக ஊடகங்கள் பெருசு பண்றத, இதே தமிழக ஊடகங்கள் ஏன் திருநிறுவத்தை அடித்த திருமாவளவனை பற்றி ஊடகம் தெரியவில்லை, ஏன் தயாநிதி மாறன் முரசொலி மாறனை பற்றி பேசவில்லை, ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்து பண்டிகைகளுக்கு நன்றி தெரிவிக்க மாட்டேங்கிறார், வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிறார், மெசேஜ் கொடுக்க மாட்டேங்கிறார், அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறார். அது ஏது? அதை தமிழக ஊடகங்கள் விசாரிக்க வேண்டாமா? இந்து முன்னணி கான்பரன்ஸ்ல 6 தீர்மானத்துல அந்த வீடியோல ஒரு 2 நிமிஷம் இருந்தது அண்ணாதுரை படமும், ஈவி ராமசாமி நாயக்கர் படமும், கருணாநிதி படமும். அதை வச்சு அரசியல் பண்றாங்களே.
தமிழக ஊடகங்கள் சரி, குறிப்பாக திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் அதை எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பதில் சொல்லவே இல்லைங்களே. அது அப்படியே அமுங்கி போயிடுச்சுங்களே. மு.க. ஸ்டாலின் ஒரு கிறிஸ்தவர்களுடைய திருமணத்தில் நான் முன்னாடி செக்மெண்ட் சொன்ன மாதிரி இந்துக்களை கேலியா பேசுறாரு. அது என்னது அது? இதை வைத்து பார்த்தால் அண்ணா திமுக கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இணைந்தது திமுகவிற்கு பிடிக்கவில்லை. அதற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக நெறியாளர்களும் சரி, வேண்டுமென்று இந்த உறவை பிரிக்க பார்க்கிறார்கள். நான் உங்களுடைய பேட்டியில கூட பார்த்தேன். இதை சொன்ன தொங்கு சதைன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு தமிழ் படிக்கிறேன். திமுகவிற்கு தொங்கு சதைகள் நெறியாளர்கள் என்று சொன்னார். அதை நான் கண்டிப்பாக ஆமோதிக்கிறேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கொடுத்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே ஜெயலலிதா குறித்தும் அண்ணா குறித்தும் ஒரு முறை பாஜக தரப்புல இது மாதிரி பேசியது காரணமாக தான் 2023 கூட்டணியில வெளியே வந்தோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரீதியில எச்சரிக்கை விடுக்கும் துணையில பேசியிருக்கிறார். முருகன் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. நேற்று எஸ்பி வேலுமணி இதை தான் வலியுறுத்துறாரு. அப்படி பார்க்கும்போது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதை பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி எதுவும் பிளவு ஏற்படுதான்? அது மாதிரியான சூழ்நிலை இல்லவே இல்லை. டெல்லியில அமித்ஷா 8ஆம் தேதி சென்னை வருகிறார், ஜூலை மாதம். அதற்குள் சில விவாதங்கள் முடிந்துவிடும். ஒன்னே ஒண்ணு கேட்கறேங்க. ராமேஸ்வரத்துல பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் அழுது கொண்டே இருக்கிறார். அப்பொழுது தங்கம் தென்னரசும் ராஜகண்ணப்பனும் மந்திரிகள் இருந்தார்களே, அப்போ அவங்க ஆமோதிக்கிறாங்களா? எதிர்க்கவில்லை. வாக் அவுட் பண்ணியிருக்கணுமே. அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையுடன் இந்த 2 அமைச்சர்களும் நரேந்திர மோடி சொல்வதை தவறு, நாங்கள் வெளியேறுகிறோம் என்று வெளியே வந்திருக்க வேண்டித்தான். அவங்க ஏன் உட்கார்ந்தாங்க? ஆக மொத்தம் மாநாட்டில் தீர்மானம் நடத்துவது, தீர்மானம் போடுவது உதயகுமார் நன்றாக சொல்லிவிட்டால் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதோட முடிஞ்சு போச்சு விஷயம். ஆனா திமுக பெருசு பண்றாங்க. காங்கிரஸ்ல இருக்கு எங்க செல்வ பெருந்தகைக்கு மீது இவ்வளவு ஊழல் புகார் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் பத்தி என்ன சொல்றாரு? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திருப்பு முனையாக இருக்கக்கூடியது சில பயங்கர குற்றச்சாட்டுகளை செல்வ பெருந்தகை மீது வைத்தார்களே பாஜகவினர், ஈவன் காங்கிரஸ்காரங்களே, ஈவன் பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட. அதற்கு மு.க. ஸ்டாலினுடைய பதில் என்ன? இதெல்லாம் கேட்பாங்கல்ல. ஒரு பக்கம் முருகன் மாநாடு, இன்னொரு பக்கம் RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கோவையில் கலந்து கொண்ட அந்த கூட்டம், இந்துக்களிடம் ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துற அந்த பேச்சு. சோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது 2026 தேர்தலில் பாஜகவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஓட்டாக மாறும். தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு நிலைப்பாட்டில் வந்துவிட்ட கட்சி. திமுகவும் பாஜகவை பற்றி விமர்சிக்கிறார்கள், அதிமுகவும் பாஜகவை பற்றி விமர்சிக்கிறார்கள். இது அனைத்தும் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையினால் வந்த ஒரு சிறப்பு. அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது என்று. அதனால்தான் அவர் அண்ணாமலை கூட மோகன் பாகவத் பக்கத்திலே உட்கார்ந்தாரு, முருகன் மாநாட்டிலே உட்கார்ந்தாரு. இது 2026 கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு அழுத்தத்தை தமிழக அரசியலில் கொடுக்கும். திமுகவிற்கு எதிரான இருக்கக்கூடிய வங்கிகள், வாக்கு வங்கிகள், அதையெல்லாம் ஒரு கலக்கிவிடும். திமுக தோல்வி அடைவதற்கான நடைபாதை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர திமுக வெற்றி பெறும் என்று யாரும் சொல்லவே இல்லை தமிழகத்தில். காரணம், போதைப் பொருள், மருந்து பொருள்கள், சாராயம் எல்லாம் ஒரு ரேம்பண்டா இருக்குது தமிழ்நாடு ஸ்ட்ரீட்ஸ்ல. என்று கூட சொல்லியிருக்காரு பாருங்க கம்யூனிஸ்ட் தலைவர், சாராய ஊரெல்லாம் விற்கிறது கிடைக்குதுன்னு. எவ்வளவு மனம் ஆனா அவருக்கு 15 கோடி ரூபாய் மாசம் மாசம் வந்துருது. அதனால வாய்மூடின்னு இருக்காங்க தோழமை கட்சிகள். அவருக்கு சம்பளம் வந்துருது மாசம் மாசம். சோ அதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக 2026 பாஜக வர்சஸ் திமுக வர்சஸ் ஏடிஎம்கே என்று போகும். பாஜக ஒரு முக்கியம் சார். ஒன்னே ஒண்ணுங்க, பாஜக 5 சீட்டு வாங்கட்டும், 10 சீட்டு வாங்கட்டுங்க. தமிழகத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார்கள் நரேந்திர மோடியின் மூலமாக, அண்ணாமலை மற்றும் பல கட்சி தலைவர்கள். அதைத்தான் நயினார் நாகேந்திரன் செய்து வருகிறார். அதை தவிர சிறப்பு செய்தியாக நான் சொல்ல வேண்டும் என்றால், இன்று காலை நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது செவ்வாய்க்கிழமை 24 ஜூன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நட்டாவையும் அனைத்து மத்திய பாஜக தலைவரையும் சந்தித்து விட்டார். அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார்.
அதில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவுரை, டைரக்ஷன், மேற்கோள் எல்லாம் காட்டணும் சொன்னா தமிழகத்தில் திமுகவை அழிக்க வேண்டும், பூண்டோடு ஆட்சியை கலக்க வேண்டும் என்று அமித்ஷா ஜட்ஸே உட்டாதுங்கன்னு சொன்னாரு. அதை சரியா முதல்ல மொழிபெயர்க்கவில்லை. ஜடு வேரோடு பிடுங்கி எறிவேன் என்று சொன்னார் ஹிந்தியில். ஸோ ஆக மொத்தம் 2026 திமுக வேருடன் பிடுங்கி எடுக்கப்படும் என்பதுதான் பாஜகவுடைய அர்த்தம். இந்த நேர்போட்டி வந்துருச்சுங்க. அடுத்த மாதம் ஜூலை 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார். இப்ப சென்னையில வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஒரு சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து செய்தியை வெளியிடுறாங்க. இது வந்து உண்மைதான், சந்திப்பு மீண்டும் சந்திக்கிறார்களா? உண்மை உண்மை உண்மை. அடுத்த மற்ற கட்சி தலைவர்களையும் சந்திப்பார். கண்டிப்பாக இம்முறை மற்ற தலைவர்களையும் சந்திப்பார். அடுத்த அங்க சென்னையில தான் சந்திக்கணும்னு அவசியமே இல்லை கூசன். டெல்லியில நிறைய பேர் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு மூலமாக சில அரசியல்வாதி அல்லாத தொழிலதிபர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய விஷயத்தெல்லாம் சொல்றாரு அமித்ஷா கிட்ட. அதனால்தான் அமித்ஷா முதல்ல சொன்னாரு, நான் தமிழ்நாட்டுல உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னென்ன நடக்குது தெரியும் சொன்னாரு. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு சார்.